கன்னியாகுமரிக்கு 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று நாகர்கோவில் வந்திருந்தார். இதனையடுத்து முதற்கட்டமாக கன்னியாகுமரியில் நினைவு வளைவை திறந்து வைத்த அவர் பின்னர் பொன்னப்பநாடார் சிலையையும் திறந்து வைத்துள்ளார். இதனையடுத்து இன்று காலை நாகர்கோவில் கண்காடியா பள்ளி மைதானத்தில் நடந்த மாபெரும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அங்கு அவருக்கு கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பில் வரவேற்பு அணிவகுப்பு மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா முதலமைச்சர் அவர்களை சால்வை அணிந்து வரவேற்றார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் 3,12,000 பயனாளிகளுக்கு ரூபாய் 859 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் மாற்றுத் திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களும் வழங்கப்பட்டது. மேலும் அவர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். இதனையடுத்து அவர் குமரி மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் கன்னியாகுமரி நகராட்சியின் குடிநீர் தேவைகளை நிறைவு செய்ய பழையாற்றிலிருந்து கூடுதல் நீர் வழங்க 8.20 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இந்த பகுதியில் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்படும். அடுத்ததாக மண்டைக்காடு பேரூராட்சி பொதுமக்களுடைய நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஏவிஎம் கால்வாய் ரூபாய் 1.20 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். அடுத்ததாக களியக்காவளை டு கன்னியாகுமரி சாலையில் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதிகளில் ரூபாய் 9 கோடி செலவில் சாலைகள் அகலப்படுத்தப்படும். அடுத்ததாக கல்குளம் வட்டம் முளகுமூட்டில் உள்ள பழம்பெரும் தூய மரியன்னை பசிலிக்கா தேவாலயம் ரூபாய் 2 கோடி செலவில் அதன் பழமை மாறாமல் புனரமைக்கப்படும். அடுத்ததாக தமிழ்நாடு மீனவர் நலவாரியத்தின் கீழ் தற்போது மீனவ குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் உயர்த்தி வழங்கப்படும். அடுத்ததாக கடலில் மீன்பிடிக்க போகும்போது மீனவர்கள் காணாமல் போகும் நேரங்களில் அவர்களுக்கு காப்பீடு உள்ளிட்ட நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வரைக்கும் அந்த மீனவர் குடும்ப வாரிசுதாரருக்கு மாதம் ரூபாய் 2,000 உதவித்தொகை மீனவர் நல வாரியம் மூலம் வழங்கப்படும் என குமரி மக்களுக்கு 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். 7 பாலங்கள் பள்ளம்துறை எடப்பாடி மீனவ கிராமங்கள்ல கடலரிப்பு தடுப்பு சுவர், கோட்டார் புனித சவோரியர் தேவாலயம் அதை சீரமைக்க 2,29 லட்சம் ரூபாய். தோவாலை வட்டம் அருமநல்லூர்ல கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டம், கல்குளம் வட்டம் பத்மநாபபுரம் கிராமத்தில் இஸ்லாமியர்களுக்கான கபரிஸ்தான் அமைக்க இடம், நாகர்கோவில் மாநகராட்சியில் 46 வார்டுகள்ல 55,709 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள், சுசேந்திரம் தேரூர் குளங்கள் பாதுகாக்கப்பட்ட ராம்சார் ஈரநிலங்களாக அறிவிப்பு, மார்த்தாண்டத்தில் தினசரி சந்தை, பத்மநாபபுரம் குளச்சல்ல புதிய பேருந்து நிலையங்கள், தோவாலை தக்கலை கிள்ளையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள், இலங்கை தமிழக மறுவாழ்வுக்காக இந்த மாவட்டத்தில் 262 வீடுகள், புகழ்பெற்ற தோவாலை மலர் சந்தை வியாபாரிகள் வெயில் மழையால பாதிக்கப்பட்டு வந்த அந்த நிலையை மாற்றி உயர்மட்ட மேற்கூரை, திருப்பதி சாரம் நெல் விதை சேமிப்பு கிடங்கு கட்டடம் மற்றும் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய வாகன நிறுத்தமிடும், ஆரல்வாய்மொழி தெற்கு கிராமத்தில் 2 தடுப்பணைகள் 8 கம்பி வலை தடுப்பணைகள், தும்பகோடு கிராமத்தில் 5 நிலைகள் ஓடைக்கரை பாதுகாப்பு சுவர், அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 9 புதிய கட்டடங்கள் மற்றும் எம்ஆர்ஐ கருவி, பத்மநாபபுரத்தில் மத்திய ஆய்வகம், முட்டம் கடற்கரை பகுதியில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகள், இவ்வளவும் செஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. குலசேகரம் அரசு மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு,
கன்னியாகுமரி அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவமனை கட்டடம், பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையில தாய் சேய் நல மேம்பாட்டுக்கு புதிய மருத்துவமனை கட்டடம். அது மட்டும் இல்ல, குமரி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையை மேலும் வளர்த்தெடுக்க நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம். சிற்றார் 2 அணை, சிற்றார் 2 அணை, திருப்பரப்பு அணை, மாத்தூர் தொட்டி பாலம் ஆகிய பகுதிகளில் மேம்பாட்டு பணிகள். கடந்த மாதம் கூட சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய சுற்றுலா விடுதிகளை கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகி இருக்கு. இதுபோல நாகர்கோவில் மக்களுடைய நன்மைக்காக வடசேரியில நவீன ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்ட இன்று அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். செம்மாங்குளத்தை தூர்வாரி மேம்படுத்தி மழைநீர் சேகரிப்பு அமைப்பா செயல்பட அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். தமிழ்நாட்டோட உயர்வுக்கும் பெருமைக்கும் அடையாளமா விளங்குறது நியூ டைடல் பார்க். கன்னியாகுமரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய வகைகளை அகசீஸ்வரர் வட்டத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்று புதிய நியூ டைடல் பார்க் அடிக்கல் நாட்டி இருக்கிறான். இப்படி குமரியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும்